தேவனுடைய பரிசுத்த நாமம் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படியான வேளை வரும்பொழுது அவருடைய சோதனைக்கு கீழ்ப்படிந்தவனாகிய ஆபிரகாம் சற்றும் சளைக்காதவனாக தேவன் கொடுக்கிற சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட அந்த சோதனையிலே வெற்றியும் பெற்றதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரனை பலியிடும்படியாக அவர் சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் கர்த்தர் காண்பித்த இடத்திலே பலி செலுத்தும்படியாக எல்லா வேலைகளையும் ஆயத்தப்படுத்தினார். காரணம் என்ன? எதற்காக அவர் கீழ்ப்படுகிறார்? தேவன் சகலத்தையும் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. தேவன் சகலத்தையும் செய்வார் என்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாமுடைய முழு சிந்தையும் முழு எண்ணங்களிலும் தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் என்கிற அவருடைய நம்பிக்கையை தேவன் ஒருபோதும் என்ன செய்யவில்லை? கெடுத்து போடவில்லை. ஆபிரகாமுடைய நம்பிக்கை முழுவதுமாக தேவனை சார்ந்திருந்தபடினாலே ஆபிரகாம் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட மகனை பலியிடும்படியாக அவர் கடந்து போகிறார். பிரியமானவர்களே, கத்தியை அவர் ஓங்கி அவன் வெட்ட போகும் பொழுது ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ உண்மையாகவே கீழ்ப்படுகிறேன் என்று இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனே சாட்சி சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. எதற்காக? தேவன் சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவேற்றும் பொழுது, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கீழ்ப்படிந்து நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்கிற அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. ஆகவே தான் விசுவாசத்துக்கு தகப்பனாக ஆபிரகாமை வேதம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்தில் விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்திற்கே தகப்பன் யார் என்று சொன்னால் ஆபிரகாமை தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆபிரகாமின் விசுவாசம் மேலோங்கி இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தை பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து சொல்லும் பொழுது தேவன் சகலத்தை பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னோக்கி போகக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தும் பொழுது தேவன் கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் பலப்படுத்துகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், சர்வத்துக்கு மேலான தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் அதற்காக பிரயாசப்படவோ அதற்காக ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொன்ன காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்பட்டால் போதும். அந்த காரியங்களை தேவன் நிச்சயமாக நேர்த்தியாக நமக்கு செய்து கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த இடத்திலே ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட செயல்பட்டதை நாம் பார்க்கணும். அதற்கு பிற்பாடு 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டார். மறுபடியும் தேவன் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். எதற்காக? அடுத்த வசனம் சொல்லுகிறார், 16ஆம் வசனத்தில், உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து அவைகளை நாம் செய்வதற்கு ஆயத்தப்படும் பொழுது, அவைகளை செய்வதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் இந்த இடத்துல விசுவாசத்தை பார்க்கிறார், கீழ்ப்படுதலை பார்க்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எத்தனை ஒரு அருமையான ஒரு காரியம்! தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக நம்ம சோதிக்கும்படியான காரியங்களை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அவர் அனுமதிக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதிலே அவர் சிறந்தவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்கிறது, 17ஆம் வசனம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன்.
உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் மிகையான ஆசீர்வாதம், சிறப்பான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே ஒருவரும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். ஏனென்றால் சகலத்தையும் அவர் பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் அனைத்தும் தேவனுக்கு தெரியும். ஆகவே அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை வழிநடத்தட்டும். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.